ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி என் நேயர் பெருமக்கள் ஒரு வாசகத்திற்கு உற்ற துணையை கொடுங்கள். திருவாசகத்தை தெளிவிற படிங்கள். திருவாசகத்திற்கு முருகாதார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்ற வாக்கிற்கு இணங்க ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து உயிரை கொடுங்கள், உயர்வை கொடுங்கள். 6/12/2026 வாக்கிய பிரகாரம் 12 ராசிக்குரிய சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்றார். கன்னி எண்ணம், உயர்ந்த எண்ணம், நல்ல எண்ணம், உயர்ந்த நோக்கம் உண்மையாக இருந்துவிட்டால் உறவு நட்பு உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற உணர்வை உயர்ந்த நோக்கத்தோடு கொண்ட கன்னிராசி. கன்னிக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு உண்டு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிரன். அழகான பேச்சு, அற்புதமான கலர், அன்பு நிறைந்த தாயினுடைய உள்ளம். ஏன்னா நிலராசி, நிலராசி உபயலக்கணம், உபயராசி. அப்ப எப்படி இருப்பீங்க? எல்லா வகையிலையும் அங்கீகரிக்கப்படக்கூடியவங்க. அது எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அங்கீகரிக்கப்படக்கூடியவர்கள் தான் கன்னிராசி. நல்லா கட்டுப்பாடு, அவன் நல்லா இருந்த ஒரு தப்பு பண்ண நல்லா இருப்பாங்க சொல்றாங்கல்ல. திருந்தி வாழக்கூடிய தன்மை மிகுந்தவர் கன்னி. திருத்தப்பட வேண்டியவர் கன்னி. கடந்த காலங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லா வகையிலும் குடும்பத்துல பிரச்சனை, துணைவியில பிரச்சனை, தொழில பிரச்சனை, புத்திரபாகத்துல பிரச்சனை, எல்லா வகையிலும் பிரச்சனையை தீர்த்து வைத்து இப்ப ஒரு திடத்தை கொடுப்பது இந்த சனி பயிற்சி 6/3/2026. ஏன்னா 7க்கு 7 பார்வை. ராசிநாதன் நல்லா இருக்காரு, கோச்சார பலம் நல்லா இருக்குது. ராசிக்கு குரு 10ல, குரு 10ல ஒரு பாவியாத சொல்லுவோம். ஆனா குரு 10ல சூப்பரா இருக்காரு. அப்ப என்ன ஆகும்? சூப்பரா இருக்கு. அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு இம்போர்ட், எக்ஸ்போர்ட், தானியம், சூப்பர் மார்க்கெட், நடனம், நாட்டியம், மீடியா, ஐஆர்பி, ஐஆர்எஸ், பேங்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்த கிறிஸ்டோபர், பொருளாதாரம், பைனான்ஸு ஏகப்பட்டது. வெளிநாடு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு இதையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டா உச்சத்துக்கு போகக்கூடிய ராசி கன்னி ராசி. சார் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டோம், அதே கஷ்டம் இப்ப பட முடியுமா? ஒரு காலத்துல கஷ்டப்பட்டோம், அதே கஷ்டம் பட முடியுமா? படக்கூடாது இல்லையா? அதுதான் கன்னி. அந்த வகையிலே இனிமேல் வரக்கூடிய காலங்கள் யார் கையில இருக்குது? உங்க கையில இல்ல, ஜோதிடர் கையில இல்ல, உங்க தசாபுத்தி கையில இருக்குது. உங்க தசாபுத்தி கையில இருக்குது. அப்ப தசாபுத்தி என்னன்னு செய்யும்? இதுதான் கேள்வி. உங்க ரிலேட்டிவிட்டியா இருக்கக்கூடியது, உங்களுக்கு நட்பு கிரகமா இருக்கக்கூடிய அனைத்தும் அற்புதமா செயல்பாடு. எல்லா தொழிலும் சொல்லிட்டேன், கடந்த காலத்தையும் சொல்லிட்டேன், எதிர்காலம் சிறக்க வேண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த வாக்கிய பிரகாரம். இந்த கருடாழ்வார் சந்நிதி இருக்கு பாருங்க, இந்த கருடாழ்வார் சந்நிதி போங்க, ரொம்ப திருப்தியை கொடுக்கும். நாச்சியார் கோவில் கல் கருடார், நாச்சியார் கோவில் கல் கருடார். 4 பேர், 6 பேர், 8 பேர், 12 பேர், 16 பேர், 20 பேர், 22 பேர், 24 பேர், 28 பேர் ரேஸ் ஆயிட்டே போகும். என்ன விசித்திரம், என்ன கருணை! உங்க பாவ புண்ணியங்கள், உங்களுடைய பில்லி சூனியம், உங்களுடைய கர்மங்கள், உங்களுடைய தொழில் தடைகள், குழந்தையினுடைய தடைகள், தொழில் தடைகள், 19 to 18, 19 படிப்பு தடை,
20க்கு 40 திருமண தடை, குழந்தை படுக்கும், தொழில் தடை, எல்லா வகையும் வெற்றி வாசலை தேடி கொடுப்பது நாச்சியார்கள் கல் கருடு சேவை. அதற்கு அடுத்த செங்கமல நாச்சியார் திருக்கோவிலுடைய அப்பாளுடைய கருணை. அதற்கு அடுத்தது உப்புளியப்பன் திருநாமம். இத பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா ஐயா நீங்க சொன்ன 3 கோயிலுக்கு சிறப்பான ஒரு புண்ணியத்தை தரது போன வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. எது? கன்னிராசினியர்களுக்கு மறந்துடாதீங்க. எல்லா வகையிலையும் ஜெயிக்கக்கூடிய வகை, எல்லா வகையிலும் சீர் ஏற்றக்கூடிய தன்மை இந்த சனி பயிற்சி உண்டு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க. 55%